ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் புஷ்பராஜ் எஸ்பி சோலார் டெக்னாலஜிலேருந்து. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய மெகாவாட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மெகாவாட்லேருந்து எங்களால் ஒரு 15 மெகாவாட் மட்டும் பண்ணித்தர முடியும். அது நம்ம அக்ரி பண்ணுறோம். கமர்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சூரிய சக்திக்கு பண்ணுறோம். விவசாயத்துக்கு சப்சிடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் கரண்ட் இல்லாட்டி பேட்டரி வச்சு பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட்ஸு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு அந்தமானில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்தமான் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான்லேருந்து ஃபோர்ட் பிளே அப்படின்ற அங்கே தான் அந்தமானோட ஹெட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீல் ஐலாண்ட் சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோம். நீல் ஐலாண்டில் பொறுத்த மட்டும் அந்தமானை பொறுத்த மட்டும் என்ன மிகப்பெரிய சேலஞ்சுனா, அங்கே முழுக்க டீசலில் மட்டும்தான் அந்த அங்கே இருக்க ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அங்கேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வாங்க அந்தமானில் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 20 டைம் பவர் கட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் கேட்டேன், என்ன சார் எப்படி இவ்வளோ பவர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இல்லை சார் இங்கே முழுக்க டீஜலில் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு, ஜென்செட்டில் மட்டும் தான் நாங்கள் ஓட்டுறேன் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படி ஜென்செட்டில் ஓட்டினா எப்படி பில்லெல்லாம் டீசல் செலவு பயங்கர எக்ஸ்பென்ஸ் ஆகும் போது தான் சொன்னாங்க, ஆமாங்க மோர் தென் 9-10 லட்ச ரூபா பில் பண்ணுறோம் நாங்கள், இது டீசலுக்கு மட்டுமே செலவாகுது அப்படின்னாங்க. அப்புறம் தான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ நல்லா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோமே, ஏன் நமக்கு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் தக்ஷன், ஓகேங்களா, அவர் வந்து டிஏஜி ப்ளூன்னு சொல்லிட்டு அந்தமானில் அவங்க ஒரு 4-5 ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு ஓனர்ஷிப் இருக்குது, இது மாதிரி பெரிய பிக் ஷாட்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட எங்களுக்கு காண்டாக்ட் கிடச்சிது. அவங்க சரி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு நட்டு சின்னதாக ஒரு சின்ன நட்டு கூட என்ன பண்ணிட்டுதுன்னா அங்கே கிடைக்கல. ஏன்னா எல்லாமே இங்கேருந்து சென்னையிலேருந்து போகணும், இல்லைனா கல்கட்டாலேருந்து தான் போகணும், அந்த ஷிப்பில் போகணும். அப்படி தான் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்போ ப்ராஜெக்ட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் உட்காந்து ஒரு 1 வீக் அங்கே போய் உட்காந்து என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வேணும், என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, பேனலில் என்ன, இன்வெர்ட்டர் எவ்வளோ தேவைப்படுதோ, ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேட் பண்ணி அதை ஃபுல்லாக எடுக்க ஆரம்பித்தோம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை விட எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அங்கே ஒரு 8 மாதம் மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கே தவிர எங்களால் என்ன பண்ண முடியல, எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் பிளான்லாம் பண்ணி, தண்ணி இருக்கும், அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மிகப்பெரிய எல்லாமே தண்ணியில் இருக்கும். தண்ணியில் காங்கிரீட் போட்டு அதை நாங்கள் எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ அதை சேஃபாக பண்ணி, அதை நல்ல காயெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்ட்ரக்சரை பண்ணி, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 335 வாட்ஸ் பேனல் அங்கே வந்து மோனோ பர்க்கு ஆஃப் கட்டு போட்டோம் நாங்கள். அந்த பேனல் தான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. கிர்லோஸ்கர் பேனல் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. ஃபுல்லாக அது ஃபுல்லாக பேனல் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம். ஒரு 70 kV அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அந்த இப்போது பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து ஒரு டை இன்வெர்ட்டர்னு பண்ணி கொடுத்தோம். அப்புறம் லைட்டிங் ரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசி கேபிள், இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணி கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 5-6 மந்த் ஆச்சு முடிச்சு கொடுத்து. மோர் தென் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இபியில் அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு அந்தமான்லேயும் எங்களால் பண்ண முடியும். ஏன்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கேருந்து சென்னையில் ஹார்பர்லேருந்து நாங்கள் போர்ட் பிளே போய் இறங்குவோம். போர்ட் பிளேலேருந்து நீல் ஐலாண்டுக்கு இன்னொரு ஃபெரி மூலம் கொண்டு போவோம். ஓகேங்களா, அங்கே அப்படி போய் தான் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தோம். அவர் ஃபைனலாக அந்த எம்டி அவர் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து என் மேலே கை போட்டுட்டு, நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்தோம், அந்த சைட்டை 3 பேருக்கு கொடுத்தோம், யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல, பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னை ப்ளஸ் பண்ணார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ பெரிய பர்சன்ஸு நம்மளை கூப்பிட்டு விஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்களுடைய அந்தமானில் பண்ண மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் சொல்லுவோம், மொத்தம் ஒரு 7 டேபிள் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்படி தான் அங்கே பண்ண முடியும், அந்த சைட்டை வந்து அப்படி தான் பண்ண முடியும். அப்படி தான் ஒரு 7 டேபிளாக நாங்கள் பண்ணி கொடுத்தோம். எக்ஸலண்ட்டாக இப்போது ரன் ஆகிட்டு இருக்குங்க. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.